கடகராசி அன்பர்களுக்கு வணக்கம். கடகராசி காலபுருஷனுக்கு 4வது ராசி. இந்த வார கிரகங்கள் கடகராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இந்த ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது? புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்ய நட்சத்திரம் இருக்குது. இப்போ ராசிநாதனை பொறுத்தவரைக்கும் கவலை இல்லை, ஒரு 2.25 நாள் ஒரு இதில் இருப்பார், ராசியில் இருப்பார். ஏனைய கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றனவா? கண்டிப்பாக இருக்குங்க. உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 9ஆம் இடத்து அதிபதி பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். 11ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய லாபாதிபதி 9ஆம் இடத்தில் இருக்கார். 9, 11 கூடியவர்கள் குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார்கள். ஆனால் 10ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்தில் ஆட்சி, அதாவது மிதுனத்தில் இருக்கிறார். அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் அஷ்டமத்து சனி போயிட்டுருக்கு. சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வார். சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னொருள் தாத்தா. இந்த சுலோகத்தை சொல்லி இந்த அஷ்டமத்து சனிக்கு சனி பகவானுக்கு தீபம் போடுங்க. மற்றபடி தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். உங்களை பொறுத்தவரையிலையும் 10ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நிலை. தொழில் ரீதியாக கடனை உடனே வாங்கி தொழிலில் போடுங்க, தொழில் அபிவிருத்தி ஆகும். வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தாராளமாக செல்லலாம். அற்புதங்கள் நடக்கும். குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் சீட்டாட்டம், ரேசி, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு அற்புதமான ஒரு நேரம். வெளிநாட்டு கல்வியோ உள்நாட்டில் உயர்கல்வி படிக்கக்கூடிய அன்பர்களாக உங்களுடைய பிள்ளைகள் மிக சிறப்பாக படித்து நல்லா படிக்கிறாங்கன்னு இன்சூரன்ஸ்லேருந்து தகவல் வரும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேறு கிடைக்கும். மற்றபடி உங்களுக்கு இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கும். 7ஆம் வீட்டை குரு பார்ப்பதால், அஷ்டமத்து சனி சென்றாலும் 7ஆம் வீட்டை குரு பார்ப்பதால் கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும். 10ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் தொழிலில் உத்தியோகத்தில் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது. அதே நேரத்தில் சினிமா இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, அரசியல் துறையில் இருக்கிறதும் சரி, அரசாங்கத்தில் IAS, IPS, காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, மெடிக்கல் ஃபீல்டில் வேலை பார்க்கக்கூடிய இல்லை சொந்த தொழிலாக இருந்தாலும் 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதால் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது. மேனாமணிக்காக வேலை பார்க்க முடியாது. அரசாங்கத்தில் உயர் அதிகாரிகள் எச்சரிக்கையாக வேலை பார்க்கணும். சூரியன் சனி இணைவு இருப்பதால் உங்களுக்கு ஆகாதம் எதோ போட்டு கொடுத்து ஒன்று கிடக்க ஒன்று பிரச்சனை வரும். இதனால் எச்சரிக்கையோடு வேலை பாருங்கள். மற்றபடி குறை ஒன்றும்